வெல் பிளேட் ப்ரோ, சான்ஸே இல்லை. என்னாச்சு ஒரே ஃப்ரேமில் கிளம்பிட்டீங்க? நல்ல கேம் எதிர்பார்த்து வந்தேன். நல்லா தான் ப்ரோ விளையாடுவான். தான் விளையாடினான், ஒர்த்தே இல்லை. ரோட்ல கோலி குண்டாடுற பசங்களாம் ஃபைனல்ஸ் ஆடணும்னு நினைச்சாலே கேவலமா இருக்கு. கேவலமா பேசுறான் மச்சி. உன்னை பத்தி பேசினா பேசுடா, ஃபைனல்ஸ்ல பாத்துலடா. ஏய், உன் ஃப்ரெண்ட்ஸ் இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு, அடிக்கடி வாங்கிட்டு போறாங்க. ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசின நானே உன்னை அடிப்பேன். நீ உள்ள என்ன அடிச்சதான் பார்த்தனே. முடிஞ்சா என்ன இந்த ஃபைனல்ஸ்ல ஜெயிச்சுட்டு பேசுறா. டேய் வாங்கடா. நீ என்னடா மாதிரி அண்ணன்? ஏய், என்ன பண்ணுவே தெரியாது, ஃபைனல்ஸ் ஜெயிச்சே ஆகணும். ஹலோ, யாரு? ஹே ப்ரோ, நான் தான். நான் தானா? யாருப்பா? ப்ரோ நான் தான் ப்ரோ, அன்னைக்கு கூட ஸ்மோக்கிங் ஏரியாவில் பேசணுமே. பவுடர் கேட்டனே ப்ரோ. டேய், நான் கூட நீ மறந்துருப்பேன்னு நினச்சேன்டா. கரெக்டாக கால் பண்ணுற. சான்ஸ்லெஸ் ப்ரோ. இன்னைக்கு ஈவினிங் வாங்கி தர முடியுமா ப்ரோ? வாங்கிடலாமே. நான் கேட்ட அமௌண்ட்டு இமீடியட்டாக சென்ட் பண்ணுறேன் ப்ரோ. அப்படியா? சரி, நீ அப்போ அந்த டீலரோட கான்டாக்ட் நம்பரும் லொக்கேஷனும் ஷேர் பண்ணு. சீல் ப்ரோ. டேய், எவ்வளோ நேரம்டா? தம்ம குடுமிச்சு கீழே அந்த ஆள் தொலை தாங்க முடியல. என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒரு ஃபிகர் உஷார் பண்ணிட்டேன். இது மீட் பண்ணணும்னு கூப்பிட்றா. அதான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ உஷார் பண்ணிட்டியா? சும்மா காமெடி பண்ணாதடா. என்னது காமெடியா? என்னை பார்த்தா காமெடி பண்ணுற படுத்துருத. சரி, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? சொல்லு மச்சி. ஈவினிங் போகும்போது நீ என் கூட வரியா? உனக்கு தான் ஃபிகரை பற்றி நிறைய தெரியுமே. நீ வந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். நான் வரது பிரச்சனை இல்லடா. இந்த பொண்ணு என்னை பார்த்துட்டு உன்னை கட்டி விட்டா பாவம், நீ என்ன பண்ணுவ? உனக்கு அவ்வளோதான் மரியாதை. இதுக்கு மேலே ஏதாவது பேசினேன் அடித்து வாயை கிழிச்சிருவேன். ஏய், சும்மா காமெடி பண்ண மச்சி. ஈவினிங் கால் பண்ணுறா, ரெடியாக இருக்கேன். ஏய், நானும் பார்த்துனே இருக்கிறேன். என்னதான் உன் கதைன்னே தெரியலையே. இப்படி போச்சுன்னு வை, அப்புறம் பம்புல காத்து தான் வரும். நீ என்ன சொல்கிறேனே புரியலப்பா. புரியலையா? இது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க போற? டேய், எப்பதான்டா கல்யாணம் பண்ணிக்க போற? பா, தேவையெல்லாம் பேசாத. என் வாழ்க்கையை ஒரு பொண்ணெல்லாம் முடிச்சிக்க மாட்டேன். அடி செருப்பால. ஏய், புள்ளையாடி பத்து வச்சிருக்க பிள்ளை பெத்த அப்பா கிட்ட பேசுற பேச்சடி இது. நீ மட்டும் பெத்த பிள்ளைகிட்ட பேசுற மாதிரி பேசுற. பம்ப்ல காத்து வராதுக்கு குடும்பமாயா இது? அப்புறம் பையனுக்கு பேசுற பேச்சா இது? ஹலோ, கீழே ரோட்டில் தான்டா இருக்கேன். சீக்கிரம் வா. வந்தா தகப்பா. ஏய், என்னால ஒரு கல்யாணம் தான் பண்ணி வைக்க முடியும். அதுக்கு மேல ஓன் திறமை. நான் பார்த்துக்கேன்டா. எவ்வளோ நேரம்டா? என்னடா இது? ட்ரெஸ் மச்சி. அது தெரியுது. எதுக்கு இப்படி கிளம்பி வந்து நிற்கிற? ஸ்டைல்டா. ஸ்டைலா? என் ஃபிகரை பார்க்க வரதுக்கு உனக்கு என்னடா ஸ்டைலு? அப்படிலாம் ஒன்றும் இல்லைடா. சிஸ்டர் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறேன். நானும் ஸ்டைலாக கிளம்பி வந்தால் தான் உனக்கு எத்தா இருக்கும். தங்கச்சி இப்படி தான் பார்க்கருவியா? பரவாயில்ல மச்சி. ஒன்றெல்லாம் திருத்தவே முடியாது. போகிற வழியில் கடையில் நிறுத்துறா. சிஸ்டருக்கு மல்லிப்பூ வாங்கி போகலாம். அப்படியே ஒரு விளக்கு வாங்கி தரேன், கையில் பிடிச்சினே வா. மச்சி, போன உடனே ரூடாக பேசாத, சரியா? சாஃப்டாக பேசு. சர்ரா, மூட்டு வாடா. டேய், இங்கேயே பற்றி ரூடாக பேச ஆரம்பிச்சிட்டேன். சரி சரி, கொஞ்ச நேரம் அமைதியாக வாடா. டேய், சிஸ்டர் பார்க்க போனோன்னே இங்கே ஏன்டா கூப்பிட்டு வந்த? நீ இங்கேயே இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். ஹலோ. டேய், சிஸ்டர் எங்கடா? பேக்கோட வர? டேய், இன்னுமாடா நம்பிட்டு இருக்கிறேன். நான் எப்பயாச்சும் அதான் ஃபிகர்ட்டு பேசி நீ பார்த்துருக்கியா? அப்போ என்னதுக்கடா கூப்பிட்டு வந்த? ஃபிகர்னு சொன்னால் நாக்க தொங்க போட்டு வரல, அதான். காண்டே ஏத்தாதடா, இங்கே எது கூப்பிட்டு வந்த? அது தோற. சரி, தோந்துட்டேன். அந்த பாக்ஸ் எடு. எடுத்தாச்சு. என்னடா இது? பார்த்தியா? இதான் ஒரிஜினல் அபீன். எப்படி மொறு மொறுன்னு இருக்கு பேர். டேய், பைத்தியம். ஒரிஜினல் அந்த எனக்கு என்ன, டூப்ளிகேட் அந்த எனக்கு என்னடா? ஓ, லைஃபே ஸ்பாயில் பண்ணிட்டேடா. டேய், பயமா இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் ஆகாதுடா. மூணுக்கா தேவையில்லாம் மாட்ட போகிறோம் பேர். டேய், போலீஸ்டா, போலீஸ்டா, போலீஸ்டா. டேய், ஓடுறா, 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 ஓடுறா. டேய், சீக்கிரம் வாடா. ஏய், இருடா, ஓடுடா. டேய், மறுபடியும் அங்கே எங்கடா போற? ஏய், யாரா நீங்க? எங்கடா வரீங்க? ஓ, புடியா விடுங்க.
வாகனத்தில் ஹெராயின் போதைப் பொருள் கடத்திய வழக்கில் சங்கர் எனும் பட்டதாரி வாலிபர் மற்றும் அவரது கூட்டாளி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் இச்சோதனையில் பிடிப்பட்ட ஹெராயினின் மதிப்பு பல கோடி ரூபாய் என கூறப்படுகிறது. இதில் முக்கிய குற்றவாளியான சங்கர் என்பவரின் தந்தை பிரபல தொழிலதிபர் ஏகாம்பரம். நான் தொழிலதிபரா? ஏண்டி நானே போட்டுக்க சட்டை இல்லாம நீ போடுற பழைய சோறு தின்னுக்கிட்டு இருக்க. என்னே போய் தொழிலதிபர் மாட்டி விட்டுட்டானடி. டேய் கனவா? ஏன்டா குழந்தை மாதிரி அழுற? தேவையில்லாமன்னு செஞ்சு விட்டியடா. அப்பா அம்மாலாம் பாவம். யாருக்கிட்ட தெரியும் இந்த மாதிரி நடக்கும்? என்னடா சவுண்டு? சார் ஒன்றும் இல்லை சார். சார் இன்ஸ்பெக்டர் எப்போ சார் வர? என்னடா ஐடி ஆஃபீஸில் உட்காந்துருக்கீங்க? கரெக்டாக சொல்கிறதுக்கு வெயிட் பண்ணுங்க, வருவார். சரிங்க சார். ஐயா அந்த பசங்க எங்க? உள்ள இருக்காங்க ஐயா. திரும்புடா சார் திரும்புடா. ரவையா வச்சுட்டா 2 பேரும் 4 கிலோமீட்டர் எங்களை சுத்த விடுறீங்க. என்னது ரவையா? இப்படி எங்களே அலைய விட்டு இப்படி அடி வாங்குறீங்க. என்ன முறைக்காதடா. அடிச்சது கூட எனக்கு வலிக்கல. ரவை என்னக்கிட்ட நீ கொடுத்த ஒரு ரியாக்ஷனு. ஐயோ இவனுங்களா? அப்ளைன் சட்டக்காரன் வர நிற்கிறானே. ஆமாம். ஐயோ பார்க்குறானுங்களே. ஏம்மா ஆமாம் செம்மடி மச்சி. ஏய் அன்னைக்கே அவ்வளோ சொன்னாலடா. ஏன்னா அவங்க 2 பேத்துக்கு அறிவு இல்லை. யார்கிட்ட அபினிக்க போனீங்க? அது அபின்லாம் இல்லை, வெறும் ரவை. இது ரவையா? ஸ்மகிள் பண்ண தான் பண்ணீங்க. ஏதோ எல்எஸ்டி, கோக், எம்டி அந்த மாதிரி ஏதாவது ஸ்மகிள் பண்ணியிருக்கலாம்ல. ஓல்ட் ஸ்கூல் மாதிரி ரவையை போய் ஸ்மகிள் பண்ணியிருக்கானுங்க. ஏண்டா அமைதியா இருடா. டேய் வெறும் ரவைக்கு பேக்கை கீழ்ச்சி விட்டானுங்க. இது மட்டும் அபினா இருந்தது. 2 டேய் கொஞ்சம் தான் உங்கள் லைஃபே போயிருக்குண்டா. டூட் ரவைக்கெலாம் அவ்வளோ சீனே இல்லை. அந்த ரவை இருந்ததுன்னா உப்புமாவா செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். இனிமே எவனா ரவையை பற்றி பேசுனீங்க செம காண்டாயிடுவேன். என்ன திடீர்னு சர்ப்ரைஸ் விசிட்லாம்? எல்லாரும் ஈவினிங் இங்கே தானே இருப்பீங்க. ஏன் நாங்களாம் வரக்கூடாதா? நீங்கள் டீ டோட்டில் ராமே அன்னைக்கு ஏதோ சரக்கடிக்க மூடலன்னு கதை விட்டீங்க. டீ டோட்டில் ராமே அப்படின்னு நக்கலாக சிரிச்சிங்களே, அதான் யார்ட்டுமே சொல்கிறது கிடையாது. ஒரு டைமில் சரக்கு அடிக்காதவன் தான் ஹீரோவாக இருந்தான். ஆனால் இப்போது சரக்கு அடிக்கிறவன் தானே ஹீரோ. நீங்கள் டெய்லி ஆஃபீஸ் வரலாம்ல. செட் ஆகாது. நான் கொஞ்சம் பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன். அதை எல்லாத்திட்டையும் எதிர்பார்க்க முடியாதுல்ல. ஓகே ஓகே. ஆமாம் உங்கள் லவ் ஸ்டோரி காமெடியாக இருக்குமாமே, அதை சொல்லுங்களேன் ப்ளீஸ். அது ஒன்றும் இல்லைங்க. நானும் ஒரு பொண்ணு லவ் பண்ணிட்டு இருந்தோம். நானும் அவளும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். அப்போ அவள் ஹேண்ட் வாஷ் பண்ண போயிருந்தா. நான் சும்மா அவள் மொபைலில் தான் கேட்டேன். அதுக்கு நான் என்னமோ சந்தேகப்படுறேன் நினச்சி பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டேன்.